மக்களே, பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம் வாழ்வின் பயணத்தில் வாழ்வா சாவா அல்லது நன்மையா தீமையா என்பதில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சவாலை நம்முன் வைக்கின்றன. இறைவன் நமக்கு தந்துள்ள கட்டளைகள் வெறும் கட்டளைகள் அல்ல, அவை நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய அன்பின் வெளிப்பாடுகள் என்பதை இன்று நாம் உணர்கிறோம். இயேசு சட்டத்தின் எழுத்து வடிவத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் அதன் உட்பொருளான அகமன பக்குவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். நம்முடைய கோபம், பகை, வெறுப்பு ஆகியவற்றை வேரோடு களைந்து மற்றவர்களை பற்றிய இனிய நினைவுகளோடும் தூய எண்ணங்களோடும் வாழவே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சுயநலமற்ற அன்பால் நம் உள்ளத்தை புதுப்பித்து இறைவனின் திருச்சட்டத்தை உண்மையோடு கடைபிடிக்கும் வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியினுடைய கருத்துக்கள்: இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற செல்வின் அருள்ராஜ் கிறிஸ்டினா மேரி அவர்களாலும் இறைவனுக்கு நன்றியாக, டார்வின் புனித் குமார் விவின் அஜய் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இறைவனுக்கு நன்றியாக, ஜான் பிரவீன்ராஜ் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாக, ஜான்சன் விஜிலா அவர்கள் இறைவனுக்கு நன்றியாக, ஸ்டீஃபன் லூமினா அவர்கள் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக, ஜேசு ஆண்டனி ஜாக்லின் லதா அவர்கள் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக, இவாஞ்சலின் லின்சி PhD தேர்வில் வெற்றி பெற்றதற்காக நல்ல உடல் நலத்திற்காக இறைவனிடத்திலே கருத்துக்கள் நிறைவேற்றும்படியாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஹென்றி வெரோனிகா மற்றும் அல்ஜோ அவர்கள் பாதுகாப்பிற்காக, பயணத்திற்காகவும் பணிக்காகவும் தெய்வீக கருத்துப்படி இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜான் வல்தாரிஸ் அவர்கள் இறைவனிடத்தில்
அவருடைய ஆண்மலை பாட்டுக்காக ஜெபிக்கிறார்கள். அருளப்பா பிலிப் ஸ்டீஃபன் அவருடைய ஆண்மலை பாட்டுக்காக தெய்வீக திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து உருக்கமாக உன்னதமாக தெய்வீக திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பாவத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொன்ன பரிசுத்தரே எம் இறைவா, நீர் எங்களுக்கென்று கொடுத்த நியாய பிரமாணமான கட்டளைகளை மறந்து கால் போன போக்கில் நடந்து கண் போன போக்கில் பார்த்து உலக பிரமாணமான வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மறந்த நேரங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவா, இரக்கமிகுந்த தவக்காலத்தை எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த நாட்களில் வெளிவேடமான காரியங்களில், அதாவது காவியுடை அணிந்து கழுத்தில் ஜெபமாலை அணிந்து அசைவ உணவுகளை வெறுத்து 40 நாள் மட்டும் தூய்மையான வாழ்வு வாழ வேண்டுமென்ற எண்ணம் கொண்டு வாழ்கின்ற வாழ்வு அர்த்தமற்றது என்பதை உணராமல் வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீர் எங்களுக்காக உமது உயிரை தியாகம் செய்தீர் என்பதை உணராமலும் உமது தூய்மையான அன்பை மறந்து வாழ்ந்த நாட்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். செய்யுங்கள் என்று மொழிந்த என் இறைவா, நான் என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பம் என்று மட்டும் சுயநலமாய் வாழ்ந்த நாட்கள், என் அடுத்து இருப்பவர்களின் துன்ப நிலையை கண்டும் காணாத போல் நடந்த நேரங்கள், அவர்கள் பசியோடு இருப்பதை அறிந்தும் உதவாத நேரங்கள், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவ எனக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் நேரங்களும் இருந்தும் அதை பயன்படுத்த தவறிய நாட்களாய் எங்கள் மன்னிப்பை இறைவா, மன்னியும். இல்லாமல் இறைவன் நம் இதற்கும் வைத்து நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உம்மை புகழ்கின்றோம்.
கொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை வழிபாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். வாசகம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது. நெருப்பையும் நீரையும் வாழ்வையும் சாவையும் இறைவன் நம் முன் வைத்துள்ளார். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவே நமக்கு கொடுக்கப்படும். இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையுடன் வாழ அழைப்பு விடுகின்ற இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம், இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நீர் விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுப்பதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. தந்தீர், அவற்றை
நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவு நலம். பல்லவி. நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். பல்லவி. காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதிவரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின் படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். பல்லவி. இறைவனின் மறைவான ஞானம் என்பதை பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் விளக்குகிறார். இறைவன் தம்மிடம் அன்பு கூறுபவர்களுக்காக தயாரித்து வைத்துள்ளவை மனித கண்களுக்கு புலப்படாதவை. தூய ஆவியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படும் இந்த விண்ணக ஞானத்தை உணர்ந்து கொள்ள இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். 2ஆம் வாசகம். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 17 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசிற்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியோ முட்டாளே என்போர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலே என்போர் நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீங்கள் நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலைக்கு விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காவது விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றார். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர்கள், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதை விட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, வாலிப பிள்ளைகளே, அருட்சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் இக்கல்வாரி தெய்வீக திருப்பலி வழியாக நான் பெற்றுக் கொடுப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கட்டளைகளின்படி வாழ நமக்கு பணிக்கின்றார். ஆகவே சிறந்த கட்டளைகளை கடவுளிடமிருந்து கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவரை போலவே மறு கிறிஸ்து அவனாக, மறு கிறிஸ்து அவளாக வாழ பணிக்கின்றார். ஆகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஏந்தி வந்திருக்கக்கூடிய எல்லா எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற பொழுது, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிற பொழுது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையிலே இன்றைய நாளிலே
நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்து ஜெபிப்போம். அண்மையில நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தவ காலத்தை உன்னதமான முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டுமாயும் தெய்வீக திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க கடவது. குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறீங்களா? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. சீக்கிரம் முடிச்சுன்னா நாங்களும் போயிட்டு கறியை சாப்பிடுவோம். ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்து இதுதான் ஃபாதர் கடைசி வாரம். அதனால வீட்லயே அடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். போய் கிண்டுறது மட்டும்தான் வேலை. பறவை காய்ச்சல் தெரியுமில்ல, பார்த்து சாப்பிடுங்க. எதையா சாப்பிட்டு தவக்காலமே கொண்டாட முடியாத மாதிரி பண்ணிடாதீங்க இல்லையா? பார்த்து சாப்பிடுங்க, பக்குவமா சாப்பிடுங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. தவக்காலம் வருடம்தான் வருகிறது. அதற்காக ஒரே நாள் ஃபுல்லாத்தையும் முழுங்கிவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் தவக்காத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்களா? சூப்பர். அப்ப நம்ம வைபிள்ல தான் இருக்கீங்க நீங்க இல்லையா? வெரி குட். ஆண்டவருடைய கட்டளைகளை முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகத்தில் எல்லாம் நாம் கேட்டோம் இல்லையா? முழுவதுமாக கேட்டோம். ஃபாதர், எங்களுக்கு எல்லா கேள்வியும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியும் ஃபாதர் என்று சொல்கிறவர்கள் மட்டும் சத்தமாக சொல்லுங்கள். ஆமேன். அது எது சொன்னாலும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கீன்னு சொல்லணும். கீ. முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாம் கேட்டீர்களா? கேட்டோம். ஆனா ஒண்ணுமே புரியல ஃபாதர். புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் புரியல கை தூக்குங்கள். எல்லாம் முழிச்சிருக்கீங்கப்பா. ஆச்சரியமா இருக்குது எனக்கு. ஏன் முழிச்சிருக்கீங்க? பூஜையில் வந்தா தூங்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? தூக்கம் வராதா? ஏன் தூங்க மாட்டீர்கள்? கேட்டுட்டாலும் அப்படியே கேட்டுட்டாலும் இல்லையா? ஆமா, ஆண்டவருக்கு வாய் இருந்தால் சிரித்து விடுவார் இல்லையா? என்னது? இல்லம்மா, அதான் கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே. அவரே ஆமென்றால் ஆமென்றும் அதுக்கு மேல பேசாதரான்னு சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். அதனால எதுவும் பேச மாட்டார். என்னமோ செஞ்சுட்டு போ. ஏனால் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிவிட்டார். யாராவது கேட்டோமா? அவரையும் சேர்த்து அடிச்சு சிலுவையில் ஏத்திட்டான். இதுக்கு மேல் எதுவுமே பேசிடாத ஆண்டவரே ஏத்தி விட்டோம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும், நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உலகத்திலே அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் சாயங்காலமா படைச்சாரா? சரி, அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்தார். அவரை போலவே இருக்க வேண்டும் என்று சொல். அநேக நேரங்களில் இந்த தவறுகள் எல்லாம் செய்கிற பொழுதுதான் அவர் மனம் நொந்து இறைவாக்கினர்களை அனுப்பினார், அவருக்கு பிரியமானவர்களை அனுப்பினார், அரசர்களை அனுப்பினார், நீதி தலைவர்களை அனுப்பினார். திருந்தாத பட்சத்தில் தன் ஒரே மகனையே அனுப்பினார். அவருக்கு செவி சாய்த்தமா? இல்லை. அவரையும் பேச விடாமல் சிலுவையில் அடித்து தொங்க விட்டு விட்டோம். இனிமேல் பேசுவதற்கு யாருமே இல்லையா? அப்ப நான் யார்? எனவேதான் அவர் விரும்பியவர்களை தேர்ந்து அவர்கள் வழியாக பேசுகிறார். திருமுழுக்கு யோவானை அவருக்கு முன்னோடியாகவே அனுப்பினார். திருமுழுக்கு யோவான் பேசினார். அவர் காட்டு தேனையும் வெட்டிக்கிளியும் உண்டு வந்தார். அவர் முனிவரை போலவே வாழ்ந்து வந்தார். அவர் என்ன சொன்னார்கள்? பேய் பிடித்தவன் அப்படின்னா சொன்னாங்க. இவன் பைத்தியக்காரன். ஏன்? உலகத்துல இவனுக்கு வாழ தெரியல. எல்லோரும் நல்லா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டு சொல்லணும், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு போகும்போது இவரு என்ன எப்படி போயிட்டுக்கிறாரு? கண்டுக்காம நல்ல சட்டை கிழிஞ்ச பேண்ட்ல போட்டு போலாம்ல, நல்லதானே இருக்கு. இவரையும் எப்படி போறாரு? பைத்தியக்காரன், வாழ தெரியாதவன், வக்கில்லாதவன். என்னடா இது? முனிவர் மாதிரி வாழ்ந்தார், தீர்க்கதரிசி போல வாழ்ந்தார், அவரை பைத்தியக்காரன் என்றார்கள். நல்லவர் போல காட்சி கொடுத்தார். நல்லவர்,
மக்கள் கண் பார்வையிலும் நல்லவர் போல காட்சி கொடுத்தார். எனவேதான் ஏரோதுவை பார்த்து உன்னுடைய சகோதரனுடைய மறைவை வைத்திருத்த ஆகாது என்று சொல்லுது பொழுது ஏரோது பயந்தான். ஏரோனுடைய பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான் கொண்டு போட்டான். ஏரோது நல்லவன் தான். யாரு தான் கெட்டவங்க? யாருங்க? அப்படி பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கூட்டத்தில் தெரியாது. ஏரோது நல்லவன் தான். வெளியில இருக்கவங்க எல்லாம் முழித்திருக்கிறீர்களா? வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் போன் பேசிட்டு இருக்கிறீங்களா? மைக் டெஸ்டிங். ஏன்னா எனக்கு தெரியறது இல்லை வெளியில என்ன நடக்குதுன்னு. அவங்க பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்க போறாங்க. நான் சொல்ல ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே இருக்காரு, பரவாயில்ல. திருப்பி பேசிக்கிட்டே இருக்காரு, பரவாயில்ல. ஆனா கண்டுக்கவே மாட்டேங்கிறாருங்க. சரி பேச. ஆகவே திருமலுக்கு யோவான் சொன்ன பொழுது பயந்தார். ஏனென்றால் இவன் உண்மையை பேசுகிறான், பொய் எதுவும் சொல்லவில்லையே. கடவுளுடைய வார்த்தையை உரைக்க வந்திருக்கிறவன் உண்மை. ஆம் என்றால் ஆம், இல்லைனா இல்லை. அதற்கு மேல் பேசுகிற எல்லா வார்த்தை என்னது? பொய். அதற்கு மேல் பேசுறதெல்லாம் பொய். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார், தவக்காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வந்து என்ன செய்வீர்கள்? கையை உயர்த்தி கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லுவீர்கள். இல்ல, அப்படி சொல்கிறவர்கள் எல்லாம் விண்ணகத்திற்கு சென்று வருவதாக உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாது. அதெல்லாம் வெறுமனே வெளிவேடம். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஏனென்றால் மறைவாய் இருக்கக்கூடியதை காண்கிறவர் யார்? இறைவன், கடவுள். அவர் முன்பாக நாம் வெளிவிடக்காரராக இருப்பதற்கு அவசியமே. ஆகவே ஆம் என்றால் ஆம், இல்லைனா இல்ல. அதற்கு மேல் பேசுவதெல்லாம் சுத்த பொய். இன்னைக்கு பொய்யான உலகத்துல, பொய் பேசுகிற மனிதர்களிடத்துல நாம் எல்லாருமே உண்மையை பேசுறோமா? எப்பயும் இல்ல, பேசுறது இல்ல. பொய்யான உலகத்துல பொய்யில் வாழ்கிற மனிதர்களிடத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லுகிறார். நற்செய்தியில பெருசா இருந்துச்சு இல்லையா? ஒரே ஒரு உண்மை. அந்த உண்மையை யாருடைய இதயத்தில் எல்லாம் தொட்டது பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்னே ஒண்ணு தொட்டிருக்கும். நற்செய்தி வாசிக்கிற பொழுது, கொலை செய்யாதே, செய்யாதே, ஆணையிடாதே, விண்ணிலும் ஆணையிடாதே, மண்ணிலும் ஆணையிடாதே. ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொன்னார். அது எத்தனை பேத்துக்கு பட்டிருக்குன்னு தெரியல. அதுதான் உண்மை. ஆக்சுவலி நான் சொல்லவா? இல்லம்மா. உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ முடியாது. ஆகவே நீங்கள் டிவிகளில் வருகிற, இன்ஸ்டாகிராம் ரீலில் வருகிற கண்ட சீரத்தை எல்லாம் வாங்கி போட்டு இருக்கிற முடியும் கொட்டி சொட்டையாக்கி மற்றவர்களுக்கு கண் கூசும்படியாக செய்து ஏமாற்று. ஒன்னே ஒண்ணுதான் பொய்யான உலகத்துல எல்லாமே. ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய தலைமுடியை ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியும். எத்தனை நாளைக்கு? 4 நாளாக்கா? அக்காவுக்கு 4 நாள் தான் நிக்குது. மற்றவர்களுக்கு 1 மாதம். அதே அக்காவுக்கு பிராண்ட் மாத்தி யூஸ் பண்ணும்போது 1 மாசம் 1.5 மாசம். காலை திருப்பலியில் இருந்த அக்காவுக்கு வெறும் 5 நாள் மட்டும்தான். உங்களுக்கு எத்தனை நாள் என்று நீங்களே கணித்துக் கொள்ளுங்க. ஆகவே உங்கள் தலைமுடிகளில், நம்முடைய தலைமுடியில் ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியவே. காட்டுறதெல்லாம் பொய். அதை வாங்கி கண்டதை போட்டு தேய்ச்சி விட்டுறாதீங்க. பெண்களும் நல்ல பளபளப்பா இருக்கணும்னு கண்ட சீரத்தை போடுறீங்க இல்லையா? போட்டு நல்லா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அது 1 வாரம் 1.5 வாரம் 1.5 மாசம். அதுக்கப்புறம் மூஞ்சி எப்படி இருக்கும்? இஞ்சி தின்ன. ஐயோ, நான் சொல்லல. ஏன் இஞ்சி குரங்கு மட்டும் தான் திங்கணுமா? சிங்கம் சாப்பிட்டு போட்டுமே. பெண் சிங்கங்கள் இல்லையா? அப்படி இருக்கும், டெரரா, கொடூரமா. ஆகவே ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல நம்மால எதையும் முடியாது. அவ்வளவுதான். எதையும் மாற்ற முடியாது. மாற்ற முடிகிறது ஒன்னே ஒண்ணுதான், நம்மளை நம்ம மாத்திக்கணும். அதற்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த தவக்கால்.
ஒன்றே ஒன்று மாற்ற முடியும் என்றால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம். எது? இவ்வளவு நாள் தவறு செய்து கொண்டிருந்தேன் என்றால், தவறான வழியில இருந்தான், கொஞ்சம் திருப்பி நல்ல வழியில போகலாம், தப்பு இல்லை. நான் மாற்றம் பெறுகிறேன், தவக்காலம் வந்துருச்சு, ஆகவே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கிறேன், மாற்றம் வேணும் என் வாழ்க்கையில சொல்லி தப்பான வழியில போயிடக்கூடாது. யாரெல்லாம் எனக்கு இந்த வழி, நான் செல்கிற வழி தவறு என்று தெரிகிறதோ உடனே திசை திருப்பி நல்வழியில் செல்வதற்கு தான் இந்த தவக்காலம். மாற்ற முடிந்தது ஒன்னே ஒண்ணு, அது என்னது? நம்மையே நாம மாத்திக்கிறது. இதை எங்கே பார்க்கலாம் என்றால், லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில மிக அழகான ஒரு உவமையை, ஒரு கதையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நானும் கதை சொல்லட்டா? தூங்கிடுவீங்களா? முழிச்சிருக்கீங்க எல்லாரும், இப்ப வரைக்கும் முழிச்சிருக்கீங்க. எல்லாரும் என்னை பார்க்கிறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் முழுசா கேட்கிற மாதிரியே இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், ஐயோ சாமியார் பாவம், மூட நம்பிக்கை எவ்வளவு இருக்கு பாரு இந்த ஆளுக்கு. நம்ம பார்க்குறோன்றதுக்காக அந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்குறோன்னு அர்த்தமா? அப்படியா? பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா? எல்லாரும் கண்களும் என்னையே பார்ப்பதால் நான் மூட நம்பிக்கையில் இல்லைல்ல, இல்லைல்ல. கதை சொல்லிட்டா? ஒரு கதை சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார். லாசர் செல்வந்தன் கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். லாசர் இருந்தான், அவன் ஏழை, ஒன்றத்துக்கும் உதவாதவன், சோறு இல்ல, சோத்துக்கு வழி இல்ல, எதற்கும் வக்கு இல்ல. அவன் செல்வந்தனுடைய வீட்டு வாசலிலே அமர்ந்து கொண்டிருந்தான். எப்பொழுதாவது எப்படியாவது அந்த செல்வந்தனுடைய மேஜையிலிருந்து அவன் உணவு இருந்துகிற அந்த உணவிலிருந்து ஒரு சில பருக்கைகளாவது சிந்திவிடாதா, அதை நான் என்னுடைய பசி ஆற்றிக்கொள்வேனே, என் வயிற்று பசியை நான் போக்கிக் கொள்வேனே என்று சொல்லி தாகத்தோடு அங்க பட்னியோடு பசியோடு உட்கார்ந்திருந்தான். செல்வந்தன் எல்லாவற்றையும் கிடைக்கிறது, செல்வ செழிப்போடு மாட மாளிகைகளோடு எல்லாவற்றோடும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்கிறவன் யாருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை, நல்லவனாக தான் இருந்தான். யாருக்கு எந்த குற்றமும் பொல்லாப்பு போட்டி எதுவுமே சொல்லல, பொய் சொல்லல, பொறாமை கொள்ளல, பொல்லாப்பு பண்ணல, நல்லவனாக தான் இருந்தான். செல்வந்தன் ஏழை, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சது. இருவருமே செத்து போறாங்க, விண்ணகத்திற்கு செல்கிறார், மேலோகத்திற்கு செல்கிறார். சென்ற பொழுது இந்த ஏழை லாசரோ உடல் முழுவதுமாக புண்களாக ஆகி, உடல் முழுவதும் கெட்டு போய் துர்நாற்றம் அடித்து, வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்து உண்ற, யாசகம் செய்து உண்ற அந்த ஏழை லாசர் ஆபிரகாமினுடைய மடியிலே இருந்தான், சொர்க்கத்தில் இருந்தான். வாழ்நாள் முழுவதும் நலன்களே பெற்ற இந்த செல்வந்தனோ நரகத்தில் துன்பப்பட்டான், எரி நெருப்பிலே இருந்தான். இந்த வாசகத்தில் வரும், உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ ஃப்ரெண்டையோ அம்மாவையோ அப்பாவையோ பொண்டாட்டியோ புருஷனையோ பார்த்து நீ என்னன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லக்கூடாது, குட் மார்னிங்னு சொல்லக்கூடாதா? முட்டாளே, அடுத்தது அறிவிலியே, இது ரெண்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம யாரு சொல்றோமோ அவங்கள விட சொல்றவங்க அதை விட அவ்வளவுதான். ஆகவே அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இவன் செல்வந்தன் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு செத்து போனான். இவன் நரகத்திலே துன்புறுகிறான், எரி நரகத்திலே துன்புறுகிறான். இதுதான் கதை சீன். இப்போ நடக்க போற உரையாடல் தான் இம்பார்ட்டன்ட். இந்த செல்வந்தன் பார்க்கிறான், ஆபிரகாமினுடைய மடியிலே அந்த ஏழை லாசர் துயில் கொண்டிருக்கிறான். உடனே கேட்கிறான், ஆபிரகாமே, தந்தையே, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதுவுமே செய்யல, ஆனால் உன்னுடைய மடியிலோ அதுவும் அந்த ஏழை லாசர், ஒண்ணுக்கு உதவாதவன், உடல்லாம் பொண்ணு, என்னுடைய சோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவனோ உன்னுடைய மடியிலே துயில் கொண்டிருக்கிறான். நான் என் வாழ்க்கையில எந்த பாவமே செய்யல, எனக்கு ஏன் இந்த கதி, நானோ எரி நரகத்திலே துன்புறுகிறேனே. ஆபிரகாமே, தந்தையே, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா, மிக்சி இல்லையா, கிரைண்டர் இல்லையா? நம்ம கேட்போம்ல கடவுள்கிட்ட, உன் பூச கருத்தெல்லாம் கொடுத்தேன்ல அந்தோனியாரே, உனக்கு கண்ணு இல்ல, எது இந்த 150 ரூபா பூசை எழுதி விட்டு 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கேட்கறது, யாரை ஏமாத்துறது இல்லையா? அப்ப அப்படித்தானே அண்ணன் சிரிக்கிற, கரெக்டா இருக்கு. நானும் அப்படித்தான் பாதர் ஏமாத்தி போட்டனுங்க. யாரு? அந்தோனியாரைய. அவன் கேட்டான், தகப்பனே ஆபிரகாமே, நான் ஒண்ணுமே செய்யல, என்னையா இப்படி போட்டு வதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஆபிரகாம் அழகா சொல்லுவார், செல்வந்தனே, இந்த ஏழை லாசரோ தன்னுடைய வாழ்நாட்களில் எல்லாம் துன்பத்தையே அனுபவித்தான், அவன் இப்பொழுது இன்புறுகிறான். நீயோ உன்னுடைய வாழ்க்கையில
நன்றாக இன்புற்றாய், வாழ்க்கையை அனுபவிச்சையா, அதனால துன்புறுகிறாய். என்னடா இது, இதுல ஏதாவது தப்பா? அவன் யார் வம்பு தும்புக்கும் போல, யாருடைய பொல்லாப்புக்கும் போல கெட்ட வார்த்தை பேசல, பொய் பேசல, கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, பொய் சொல்லல, ஆணையிடல, எதுவுமே செய்யல. எனக்கு ஏன் இந்த கேதி? ஒன்னே ஒண்ணுதான், அவன் ஏழை, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே செய்யல. நீ உங்ககிட்ட எல்லாம் இருந்தது, நீ எதையுமே செய்யல, எந்த கெட்டதும் செய்யல, அதே போல எந்த நல்லதும் நீ செய்யல. நம்ம அநேக நேரங்களில் நினைத்து நீ சாகிறது தான் கரெக்ட், நீ துன்புறுவது தான் கரெக்ட், நீ சாகு, எரி நரகத்துல கெட, உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது உனக்காகவா? இல்லை, பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு. நீ கெட்டது செய்யாவிட்டாலும் நீ நல்லது ஒருபோதும் செய்யவே இல்லை. உன்கிட்ட பணம் இருந்தும் மனம் இருந்தும் கொடுக்க தாராள உள்ளம் இல்லையே, நீ துன்புறு. அப்பொழுது அவன் சொல்லுவான், அப்படி என்றால் நீ அந்த லாசரின் இடத்துல சொல்லு, ஒரு நுனி விரல்ல ஒரு சொட்டு தண்ணீராவது எனக்கு விட சொல்லும், என்னால தாங்க முடியல, தக தகன்னு எரியுது, வர சொல்லு. இப்பொழுது அவர் சொல்வார், உனக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கிறது, யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, டைம் அவுட், முடிஞ்சு போச்சு. இருக்கிற காலகட்டத்தில் செய்யலன்னா இல்லாத நேரத்தில் செஞ்ச ஒண்ணுமே, இருக்கிற காலத்தில் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் பெண்களே, இல்லாத காலத்துல 60ஆம் கல்யாணம் தான் செய்யணும். இன்றைக்கு மாப்பிள்ளை வேணும் பொண்ணு வேணும்னா பையன் சொல்றது, நான் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 1.5 லட்ச ரூபா சம்பாதித்து முடித்த உடனேயே இது வரைக்கும் காணும். பெண்களும் அதே போலதான் சொல்லுகிறது, நான் என் சொந்த காலில் நிக்காம அவங்க வீட்டில் போய் என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது, நானும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், சம்பாரிச்சுட்டு நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சம்பாதிக்குது, வயசு எவ்வளோ? 42. என்ன கல்யாணம் தான் பண்ண முடியும்? அதாவது அந்தந்த காலகட்டத்தில் கடவுளுடைய அருளோடு மாதாவை போல தாழ்ச்சி உள்ளம் கொண்ட பெண்களாக, சூசேப்பரை போல நீதிமான்களாக வாழ்கிற பொழுது அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே இல்லை என்றால் 60ஆம் கல்யாணம் தான் நடக்கணும். இதேதான், உன்னிடத்தில் எல்லாமே கொடுக்கப்பட்டது, ஆனால் நீ நன்மை செய்யவே தவறிவிட்டாயே செல்வந்தனே என்று சொன்ன பொழுது அடுத்த வார்த்தை அழகா சொல்லுவான் அந்த செல்வந்தன், அப்படியானால் தந்தை ஆபிரகாமே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ், என்னது? ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னது? என்னை போலவே எங்க வீட்டுல ஒரு 5 அண்ணன் தம்பி இருக்கானுங்க, என்ன மாதிரியே ரொம்ப நல்லவனுங்க. என்னது? யாருக்கும் கொடுக்க மாட்டானுங்க, யாரு கூடயும் பேச மாட்டானுங்க, மூஞ்ச உருன்னு எப்படி வச்சிருப்பாங்க? ஜிஞ்சர் வங்கி இஞ்சி தின்ன, ஐயோ அதை சொல்லும்போது என்ன சொல்ற மாதிரியே இருக்குங்க, குரங்கு குரங்குனாதீங்க, என்னைய சொல்ற மாதிரியே இருக்கு. என்ன மாதிரியே இருப்பானுங்க ஆபிரகாமே. எப்படி? யாருக்கும் கொடுக்க மாட்டானுங்க, யார்ட்டையும் பேச மாட்டானுங்க, மூஞ்ச உம்முனே வச்சிருப்பாங்க, கோயிலு கூட வந்தா உம்முன்னு தான் இருக்குவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. பேசுனா என்ன ஆயிடும்? யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா பேச மாட்டாங்க, யாருக்கும் சோறு கொடுக்க மாட்டாங்க, வீட்டு கதவு வந்தா வெளியிலேயே பேசி அனுப்பிச்சிருவாங்க. அதனால் ஆபிரகாமே எனக்கு ஒரு சான்ஸ் கொடும். என்னது? போய் என் சகோதரர்களிடத்துல போய் நான் சொல்றேன், மேல இப்படிலாம் இருக்குது, தயவு செஞ்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துருங்கடா, எல்லாருக்கும் கொடுத்து சமாதானத்தோடு ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து வாழுங்கள் என்று நான் சொல்லிவிட்டு வரேன் தந்தை ஆபிரகாமே என்று சொன்ன உடனே அவர் சொல்லுவார், தபாரு நீ எது வேணாலும் கேளு, கீழே மட்டும், ஏனென்றால் செத்த ஒன்ன மறுபடியும் சாகடிச்சிருவானுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? எல்லாம் முழிச்சிருக்கீங்களா? ஆமேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இறந்திருப்பார்கள் நிறைய பேர், இல்லையா? நிறைய பேர் இறந்திருப்பாங்க. எங்கள் அப்பா இறந்துட்டார், 10 வருஷத்துக்கு முன்னாடியே குருமடம் போகிறதுக்கு போகிறேன், செத்து போயிட்டார். ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. குருமடம் வந்தேன் 10-15 வருடத்துக்கு முன்னாடி, செத்து போயிட்டார் கரெக்டாக முதல் வருஷத்துல. ஆக நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இறந்திருப்பாங்க, இல்லையா? இறந்தாங்களா இல்லையா? ஆமாம். யாராவது அன்பு செய்தவர்கள், நம்ம அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
நாம் அன்பு செய்த யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுல செத்துருப்பாங்க வச்சுக்கோமே, செத்துட்டாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு திருப்பலி முடிந்த உடனே வீட்டிற்கு செல்லுகிறீர்கள். சென்ற உடனே கதவை திறந்த உடனே அங்கிருந்து உள்ள இருந்து வராங்க டபக்குன்னு. என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்டாட்டி செத்து போச்சுங்க, சரி, இல்லை யாரோ உங்க அன்பு செஞ்சவங்க, அப்படியே மனைவி இறந்தவர்களை வைத்துக்கொள்ளலாம், இல்லை கணவன் இறந்தவர்களை வைத்துக் கொள்ளலாம், தாய் இறந்தவர், தகப்பன், யாரோ இறந்து போனோன்னு இப்ப நீங்க திருப்பலி முடிந்த உடனே வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், வீட்டு கதவை திறக்கிறீர்கள், வீட்டிலிருந்து டபால்னு வர்றாங்க உள்ள இருந்து. என்ன பண்ணுவீங்க? அப்படியே அடைச்சு போட்டு ஓடி எங்க வருவீங்க? அந்தோனியார்கிட்ட. ஏன்? அவரு பேய் ஸ்பெஷலிஸ்ட். வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் ஃபாதர், அவரு கதவை எங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா? பொண்டாட்டி வரல, பேய். அதை வந்து ஓட்டிருங்க ஃபாதர், எப்படியாவது ஓட்டுங்க ஃபாதர். ஆனா அழுக, பொண்டாட்டிக்கு பூசை வேற. ஆண்டவர் இறந்த இலை பாட்டி தாரும், அதுக்கு நவநாள் ஜபம், விண்ணில் ஜபம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் பொண்டாட்டி வீட்டை திறந்த உடனே உள்ள இருந்து வந்துட்டா யாரு? அவங்க மட்டும் இல்ல, புருஷனாக இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஒன்னும் இல்ல. நாம் எல்லாம் செத்த பிறகு யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? செத்த பிறகு உங்களுக்கு எனக்கு பேர் என்னது? நாயா? அதுவும் சொல்லுவாங்க, நாய் செத்துச்சு பாரு, ஒளிஞ்சுது நாய். என்னன்னு சொல்லுவாங்க? சொல். ஓ, நீங்க எல்லாம் இந்த மேக்கப்லாம் அடிச்சதுனால சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வெளியில இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுங்கள். ஆவி. சரி, பேய் தான். நமக்கெல்லாம் என்ன பேருன்னு வைப்பாங்க? பேய். இன்றைக்கு நன்றாக இருந்து நாளைக்கு பேருன்னு பேய் எடுக்கிறதுக்கா இந்த ஆட்டம்? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா, கொஞ்ச நெஞ்ச போராட்டமா? பொய், பொருட்டு, போட்டி, பொறாமை, நயவஞ்சகம். எதற்கு? எதற்கு? ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, நீ போய் செத்துறாத, நீ நல்லா இருக்கிற பொழுது செய்யாததை நீர் செத்தும் போய் யாரும் செய்யவே முடியாது. வாய்ப்பு ஒன்னே ஒண்ணுதான், அதை நீ பயன்படுத்திக்கொள். நீ செய்யாத தவறு ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் இருந்துச்சு, நீ செய்ய மறுத்தாய். நாமளும் அநேக நேரங்களிலே நினைத்துக் கொள்வோம், இன்றைக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நிறைய வாசிச்சோம். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாத, தவறான ஆணையிடாதே, ஆம் என்றால் ஆம்னு சொல், இல்லைன்னா இல்ல சொல். நாம கேட்போம், ஆண்டவரே நான் எப்போது விபச்சாரம் செய்தேன்? ஆண்டவரே நான் எப்போது பொய் சொன்னேன்? ஆண்டவரே நான் எப்போ கொலை செஞ்சேன்? ஆண்டவரே நான் எப்போது குற்றம் செஞ்சேன்? நாம நினைப்போம், இதெல்லாம் நாம எப்போ செஞ்சோம்? நமக்கு எதுக்கு இந்த சாமியார் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் கொலை செய்யறோம். அண்மையில கேரளாவில் ஒரு நிகழ்வு நடந்தது. எல்லோருடைய வாட்ஸ்அப்புக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும், யூடியூப்லையும் பரவி இருந்தது. ஒரு தகப்பன் பேருந்திலே ஒரு பெண்ணோடு வீடியோ பார்த்தீங்களா? ஒரு தகப்பன். அது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. வந்து விழுந்தது உடனே எல்லோருக்கும் அது உண்மையா பொய்யா, சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, எதையும் பார்க்கறது இல்ல. வாட்ஸ்அப்புக்கு விழுந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் அனுப்புவேன். அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு அறிவே நேரமே இல்ல. அமித்தோம், எல்லோருக்கும் அமிச்சோம். இங்கேயும் நிறைய பேர் அமிச்சிருப்போம், ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் பாத்தீங்க? கை தூக்குங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல, அமிச்சு விட்டோம். அதனுடைய பலன் ஒரு நல்ல தகப்பன் செத்து போனார். அவர் ஒரு பாவம் அறியாதவர், நம்மளை பொறுத்தவர், அவரை பொறுத்தளவு. எனவேதான் செத்து போனார். அவர் நீதியுள்ள மனுஷனா இருந்திருக்கலாம், நியாயமுள்ள மனுஷனா இருந்திருக்கலாம், சூடு சொர்ணம் உள்ளவர், செத்து போனார். அது உண்மையா பொய்யா நமக்கு பார்ப்பதற்கு நேரமே இல்லை. இதை அறிவே இல்லாம பகிர்ந்து கொண்டோம் பார்த்தியா? நாமெல்லாம் யாரு? கொலைகாரர். நாமெல்லாம் யாரு? கொலைகாரர். மிகப்பெரிய பாவம். ஒருவர் செய்கிற செயல்கள் நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கிறது அவரு, நானு.
என்னுடைய செயல்களுக்கு, என்னுடைய நடத்தைக்கு, என்னுடைய எண்ணத்திற்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு அதிபதி நானு, மற்றவர்கள் அல்ல. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், ஏனென்றால் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாவீர். பிறரை நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அத அளவையால் தான் உங்களையும் அளக்கப்படும். ஆகவே நாம் யாருமே புனிதர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எவ்வாறு அந்த செல்வந்தனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அவன் கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருந்தான். பணம் இருந்துச்சு, மனம் இல்ல, கொடுக்கல, தண்டனை பெற்றுக்கொண்டான். வாய்ப்பு கேட்டான், கிடைக்கல. நமக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடையவே. ஒன்னு மண்ணுக்குள்ள போனா மண்ணை போட்டு மூடி, ஆணி அடிச்சு, பெட்டியில் ஆணி அடிச்சு மண்ணை போட்டு மூடி சிமெண்ட் போட்டு கட்டிடுவாங்க. ஏன்? தப்பி கூட பேத்துக்கிட்டு வெளியே வரக்கூடாது. ஆகவே இரண்டாவது வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடையவே. லைஃப் இஸ் ஒன்ஸ், இட் இஸ் ஆர்ஸ். நம்ம கையில தான் இருக்கு. இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போல வாழ்வும் சாவும், நல்லதும் கெட்டதும், நன்மையும் தீமையும் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். தேர்வு செய்ய வேண்டியதோ நாம. ஆகவே இருக்கிற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் சொல்வது போல உங்களுடைய முடிகளில் ஒன்றையும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியவே முடியாது. இரண்டாவது, ஒன்னே ஒன்று மாத்திக்கலாம், நம்மையே நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றணும்னா நம்ம மாற்ற வேண்டியது ஒன்னே ஒன்று தான். முடிந்த அளவிற்கு கடுகளவேனும் நல்லவர்களா வாழலாம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம். பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பீர்களா? தீயவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களையும் படைத்த கடவுள் நான். எனக்கு தெரியாதா எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? உன்னதமான கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அவரிடத்திலே கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நீதியான, நேர்மையான, உண்மையுள்ள மன்றாட்டுகளை அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து திரு அவைக்காக மன்றாடுகிறோம். நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்த இறை ஞானத்தை பின்பற்றுகிற தாயாம் திரு அவையும், திருத்தந்தை, ஆயர்கள், மறைபணியாளர்கள் மற்றும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எதிர்வருகிற தவக்காலத்தில்
இறைவேண்டல், தவ முயற்சிகள், பிறர் அன்பு செயல்கள் ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்துடன் ஈடுபட்டு இக்காலத்தை அருளின் காலமாக மாற்றிட வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். இறை வாக்கிற்கு ஏற்ப போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இரண்டிருக்கும் இவ்வுலகை ஆளும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் அழிவின் பாதையை விடுத்து வாழ்விற்கான வழிகளை தெரிவு செய்து அமைதியுடன் பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை இளைஞருக்காக மற்றும் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் என்று எங்கள் இளைஞரையும் பிள்ளைகளையும் நிரப்பும். அவர்கள் நல்விளம்பிலின்படி தங்கள் வாழ்க்கையை இறை திருவுளத்தின்படி அமைத்து ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்ற ஆசையை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு சமூகத்திற்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றுபவர்களாகவும் பகைமை பாராட்டாத நல்ல மனதோராகவும் ஒப்புரவையும் ஒன்றிப்பையும் விரும்புகிற மக்களாகவும் எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் சகோதரிகளுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து பத்திரமாய் வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்படிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து உருக்கமான விதத்திலே ஜெபிப்போம். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய நல்ல உடல் உள்ள நலத்திற்காக, நாம் உண்கின்ற உணவிற்காக, குடிக்கிற தண்ணீருக்காக, இறைவன் ஆகாரமாக கொடுத்திருக்கக்கூடிய எல்லா காரியத்திற்காகவும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் யாருக்கெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு விதத்திலே நாம் ஜெபிப்போம். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இறைவன் நல்வழி காட்ட வேண்டும் என்றும், வேலையில் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இதோ இறைவனுடைய அருட்கரத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அனைவருமே இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட நாம் உருக்கமாக ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து உங்களுக்காக நீங்க எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கண்களை மூடி கரங்களை குவித்து உருக்கமான விதத்திலே நாம் அனைவரும் ஜெபிப்போம். நாம் ஒன்றுமில்லாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நாம் பயனற்றவர்கள். இறைவன் நினைத்தால் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நிகழும் என்பது நாம் அண்மை காலமாக நிகழ்க்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிகழ்வுகளையும் நாம் கண் முன்பாக கொண்டு வருவோம். இறைவன் நினைத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஒரு நொடி பொழுதும் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை முழுவதுமாக உணர்ந்து, கடவுளே, நாங்கள் சாதாரணமானவங்க, ஒன்றுக்கும் உதவாதவங்க, அற்பமானவர்கள் என்று புல்களை போல செழித்து நிற்கக்கூடிய நாங்கள் நாளைக்கு காய்ந்த சருகாக, நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற தூசியாக, துரும்பாக, குப்பையாக மாறக்கூடிய அற்ப மனிதர்கள் என்பதை முழுவதுமாக உணர்ந்து நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, ஏதோ ஜெபம் தேவைப்படுகிறவர்களுக்காக நாம கண்களை மூடி கரங்களை குவித்து உருக்கமாக ஜெபிப்போம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே, நான்
ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நாம் அனைவருமே ஒன்றுமுக்கும் உதவாதவர், அற்ப மனிதர்கள். நாம் நினைத்தால் நடப்பது ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில பெறுவது நம்மையே நாம் மாற்றிக்கொள்வது மட்டும் தானே ஒழிய பிறரை மாற்றுவதற்கோ உலகை மாற்றுவதற்கோ நாம் அல்ல. நாம் அவ்வளவு பெரிய ஆட்களே கிடையாது. சாதாரண குப்பை, தூசி, துரும்பு. இன்றைக்கு நன்றாக இருந்த நாளைக்கு சருகாக, குப்பையாக, தூசியாக, மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற அற்ப மனிதர்கள் என்பதை நாம் முழுவதுமாக உணர்ந்து, எல்லாம் தெய்வம் கொடுத்தது, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை, எல்லாம் கடவுள் கொடுத்த பிச்சை, அதை முழுவதுமாக உணர்ந்து இது என்றைக்கு வேணாலும் யார் வேண்டுமானாலும் அதை கைப்பற்றி விட்டு செல்லலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்ப எதுவுமே என்னுடையது கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போகணும். நான் சம்பாதிக்கிற பணம், சொத்து, பொருட்கள், நிலபுலன்கள், ஆடை அணிகலன், மாட மாளிகைகள், எல்லாமே பெயர், புகழ், படிப்பு, பட்டங்கள், எல்லாத்தையும் நாம விட்டுட்டு தான் போகணும். ஆகவே ஒன்றுக்கும் உதவாது நாம் இருக்கிற வரை நம்மால் இயன்ற வகையிலே கடுகள வேணும். பிறருக்கு என் சிந்தனையாலும் சொற்களாலும் செயல்களாலும் கடுகள வேணும் பயனுள்ள விதத்திலே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நமக்காக, குடும்பத்திற்காக, ஜெபம் தேவைப்படுகிறவர்களுக்காக, மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, நோயினால் வாடக்கூடியவர்களுக்காக எல்லாரையும் நம் கண் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தமும் தண்ணீரும் கோடி அற்புதர் புனிதர் அந்தோனியார் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ வழியால் வெகு தொலைவில் அகன்று இருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தால் தூயாவையாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானே. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவையாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தேன். ஆகவே வானத்துதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து அக்களித்து முறிவின்றி ஒரே குரலாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றிய மறைமுறை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு
உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு வரை என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மட்டுமே நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ. அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய அன்பின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்று பொது காலத்துடைய 6வது ஞாயிறு. நாம் அறிவித்தது போல இன்றைய 2வது திருப்பலி முடிந்து நம்முடைய இளையோர் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான விளையாட்டு போட்டிகளை தயாராக எழுதி வைத்திருக்கிறார்கள். அவை எனக்கு தெரியும், பிள்ளைகளுக்கான இந்த மறைக்கல்வி தேர்வுகளை எழுதி முடித்திருக்கிறாங்க. மேலே தேர்வு எழுதி கொண்டிருந்தாங்க, முடிச்சுட்டா நினைக்கிறேன். அவை கொஞ்ச நேரம் கூட நீங்கள் இருந்து பிள்ளைகள் நம்முடைய இளையோர்கள் நிறைய விளையாட்டு போட்டிகளும் நிறைய பரிசுலாம் வச்சுருக்காங்க. எனவே கொஞ்சம் நேரம் பார்க்காமல் இருந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கான அரசு தேர்வு எழுத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கான சிறப்பு ஜெபவழி பாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆண்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி மாலை 6 மணி திருப்பலி, 6:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி. தொடர்ந்து நற்கருணை ஆராதனையிலே இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பெயர்களை பதிவு செய்ய சொல்ல வேண்டும் என்று பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். மொத்தம் ஒரு 30 பேர் தான் பதிவு செய்திருக்காங்க என்று உதவி பங்கு சொன்னால் இந்த கடைசி நாளை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் கிஃப்ட்லாம் கொடுப்போம். அந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தேர்வு எழுத பிள்ளைகளுடைய அவங்களுடைய பெயர்களும் நம்பரையும் இந்த ஆலயம் இந்த பீடத்தில் வச்சு தேர்வு தொடங்குது. CBSக்கு 17ஆம் தேதி துவங்குதுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து திருப்பலியிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெறுகிற அந்த சிறப்பு ஜெப வழிபாட்டில் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று சிறப்பாக அவர்களுக்கு ஜெபிக்கப்படும். 18ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், இந்த வருடத்துடைய தவ காலமானது வருகின்ற 18ஆம் தேதி திருநெற்று புதன் சாம்பல் புதனோடு துவங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த தவ காலம் வருகிறது என்பதை நாம் அனைவரும் அவரும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே ஆண்டாக தவ காலமாக இருப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான தவ முயற்சி நாம் எடுத்துக் கொண்டிருக்கும். எனவே தவக்கால திரு நிகழ்வு அடங்கிய நோட்டீஸ் ரெடியாக இருக்கிறது. தவக்கால ஊண்டிகள் ரெடியாக இருக்குது. உயிர்ப்பு பெருவிழா காணிக்கை கவர் ரெடியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா அன்பிய பொறுப்பால் அந்தந்த அன்பியங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறோம். தயவு செய்து பூசை முடிஞ்சுன்னு வாங்கி செல்லுங்கள். வாங்கி சென்று பத்திரமா வீட்டில் வச்சுக்காதீங்க. அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் இது ஒரு தவ முயற்சி எடுத்துங்க. சில நேரங்களில் வந்து வாங்கின்னு போடப்பா, அதை மெதுவாக கொடுப்போம், என்ன பிரச்சனை அப்படி இங்கே கொடுக்கல அப்படியே எல்லாம் இங்கே வந்துடுறான். ஃபாதர் எங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கல, எங்களுக்கு ஊண்டி கிடைக்கல, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு சில அன்பிகள் சொல்கிறாங்க. ஆகவே முடிந்த அளவு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முடிந்த அளவு இன்றைக்கி எல்லாம் வாங்கின்னு போயிட்டு எல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா 18ஆம் தேதியிலிருந்து நம்ம தவ காலத்தை துவங்க இருக்கிறோம். அவை தவ காலத்துடைய திருநினைவுகள் நாம் நோட்டீஸில் போட்டிருக்கோம், வெளியில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம். அவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கிறேன். 18ஆம் தேதியானது திருநெற்று புதன் காலை 6:15 மணிக்கு திருப்பலி. 6:30 மணிக்கு இல்லை, எனக்கு நிறைய ஸ்கூல்லாம் போகணும். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு பூசை திருநெற்று மந்திரிப்புலாம் இருக்குது. அவை காலை 6:15 மணிக்கு திருப்பலி. திருப்பலியில் திருநெற்று மந்திரித்து பூசப்படும். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணிக்கு திருப்பலி, அப்போதும் திருநெற்று மந்திரித்து பூசப்படும். அவை நான் சொன்னது போல ஒவ்வொரு இந்த 40 நாட்களும் நம்ம பலவிதமான முயற்சி எடுத்து கொண்டிருக்க நோட்டீஸ் வச்சு கொள்ளுங்கள். அவை ஒவ்வொரு நாளும் புதன்கிழமை தவிர்த்து, இந்த திருநெற்று புதன்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் அடுத்த நாள்ல இருந்து காலை 6 மணிக்கு நற்கருணையானது இங்கு எழுநேற்றம் செய்யப்படும். நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சு நான் அதை புதன்கிழமை சொல்கிறேன். ஆகவே 6 மணிலேருந்து 6:25 வரை இங்கு ஜெபமாலையும் ஜெபங்களும் செபிக்கப்படும். 6:25க்கு நற்கருணை ஆராதனை. அதை தொடர்ந்து நமக்கான திருப்பலி. ஒவ்வொரு நாளும் திருப்பலி, அது காலை திருப்பலி மாலை திருப்பலி இருந்தாலும் சரி, மாலையிலும் காலையிலும் குறுகிய சிலுவை பாதை ஒரு 5 நிமிடமானது சிலுவை பாதையை நாம் தியானிக்க 40 நாட்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். யாராவது எழுதி கொடுங்கன்னு சொன்னேன், ஒரே ஒரு ஆள் தான் எழுதி கொடுத்துருக்காங்க, ஜோஸ்பின் மட்டும்தான். மற்ற யாரும் எழுதி தரல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. 40 நாட்களுக்கான சிலுவை பாதை தயாராக நிலையில் இருக்கிறது. யாரும் வாசிக்கலாம், யார் வேணால் வாசிக்கலாம். ஆனால் என்ன, முன்கூட்டி உடைய பெயர்களை அங்கே கொடுத்துருக்க நோட்டு கொடுத்துருக்கோம். உபதேசியாட்ட பெயர்களை டேட்டை பதிவு செய்து கொள்ளும். ஏன்னா முன்கூட்டி தயாரிப்பு தேவைப்படும். அங்கே நீங்கள் சில நேரங்கள் தடுமாற்றங்கள் இருக்கிறது. எனவே முடிந்த அளவு யார் வேணால் வாசிக்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் டெக்ஸ்ட் ஏற்றக்கூடாது, நாங்கள் தான் டெக்ஸ்ட் கொடுப்போம். அதாவது அந்த வாசிக்க வேண்டி நாங்கள் தான் கொடுப்போம். அவை ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்தவுடன் 5 நிமிடத்திற்கான இந்த குறுகிய சிலுவை பாதையானது நாம் ஜெபிப்போம். அவையில் உங்களுக்கு தெரியும், பல நிகழ்வுகளை உள்ளே போட்டிருக்கு. 18ஆம் தேதி நான் சொல்கிறேன். அவை அந்த திருநெற்று புதன் அன்று நாம் ஒருவேளை காலை உணவை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு இறைச்சியை கூட தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவை மீண்டுமாக இந்த தவக்கால திரு நிகழ்வுகள் அடங்கிய நோட்டீஸை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகின்ற 20ஆம் தேதி நம்ம தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை. அவை அன்று நம் மத்தியில் அருள் தந்தை பீட்டர் அடைக்கலம்
நம்முடைய பூந்தமல்லி குருத்து மடத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அருள்தந்தையை கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வித்தியாசமான விதவிதமான மறை உரைகளை மற்றும் இந்த சிலுவை பாதை சிந்தனை மத்தியில் கொடுக்க இருக்கிறார். அவை இதெல்லாம் நான் ஏன் சொல்லலாம், தவக்காலம் இருந்தால் தெரியும், முடிந்த அளவு அதிகமாக நேரத்தோடு நீங்கள் இந்த மாதிரியான திருவடி பாட்டில் கலந்து கொள்ள முயற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெளியில் பாருங்கள், அங்கே ஒரு போர்டில் வச்சுருவாங்க February 21 என்ன இதெல்லாம் தெரியுமா? என்ன நிறைய பேர் ஃபாதர் என்ன ஃபாதர் February 21 என்ன ஃபாதர் எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சிருக்கீங்க, ஏதாவது பண்ண போகிறீங்களா என்னன்னு கேட்டாங்க. அதை பற்றி சொல்லி நிறைய பேர் மறந்துடுவீங்க. அதுக்காக தான் வருகின்ற 21ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை நம்முடைய பங்கில் இருக்கிற மறைக்கல்வி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். ஆகவே வழக்கமாக இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவானது ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தால் நடக்கும். உங்களுக்கு தெரியாது, அப்படியே நெருக்கமாக அப்படி இருக்கும், ஒரே டைட்டாக இருக்கும். நீங்களும் பாதி பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆகவே பிள்ளைகள் நிறைய தயாரிப்பு இதே இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணுறோம், 2 வாரம் 3 வாரம் இதுக்காக நிறைய பயிற்சிகள்லாம் எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல. போன வாரம் இதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். ஆனால் இந்த வாரம் நான் பேச போவதில்லை. வருகின்ற சனிக்கிழமை மாலை நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் ஆண்ட நம்ம நம்முடைய பிள்ளைகள் ஒரு மணி 1.25 மணி நேரம், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 6:30 மணி தொடங்கி ஒரு 8:15 மணிக்கெல்லாம் அதை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இது நான் சொல்வேன், நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண்டிப்பாக உற்சாகப்படுத்தணும். அனைவருக்கும் நம்ம பரிசளிக்கிறோம், அனைவருக்கும் விருந்தும் உணவும் கூட தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகிற இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவிலே பிள்ளைகளை பெற்றோர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். 22ஆம் தவக்காலத்து முதல் ஞாயிறு நம்ம சிலுவை வழிபாடை நடத்துகிறோம். 8ஆம் தேதி தவக்காலம் 1ஆம் தேதி தவக்காலத்து 2ஆம் ஞாயிறு பாத யாத்திரையாக இந்த ஆண்டு நம்ம சின்மியா நகர் பக்கத்தில் இருக்கிற குழந்தை இயேசு ஆலயத்திற்கு செல்ல இருக்கிறோம். இதையெல்லாம் பற்றி நான் வருகின்ற நாட்களை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். 8ஆம் தேதி தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு நாம் திரு யாத்திரையாக ஆந்திராவை சுற்றியுள்ள ஆளுகளை, இன்னும் ஆந்திரா போறீங்களா அப்படின்னாங்க. ஆந்திராவை சுற்றியுள்ள ஆந்திரா போல அந்த பார்டர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவள்ளூர், அதை தொடர்ந்து கடம்பத்தூர், அதை தொடர்ந்து ஊத்துக்கோட்டை, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற சத்தியவேடு பக்கத்தில் இருக்கிற மாதர்பாக்கம், அதை தொடர்ந்து ஆரம்பாக்கம், ஏழாவூர், அது இப்போ கும்படிப்பூண்டி ஆகிய ஒரு 8 ஆலயங்களை எடுத்திருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் பண்ண ரொம்ப தூரம் போனோம், நிறைய வேலைகள் இருக்கிறது. இது 8ஆம் தேதி அதாவது தவக்காலத்தின் 3ஆவது ஞாயிறில் நாம் இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் செல்ல இருக்கிறோம். நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தோம், பஸ்ஸு, மதியானம் சாப்பாடு, காலையில் உங்களுக்கு அந்த மோர், சாயங்காலம் காஃபி, டீ, பிஸ்கெட், அது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ குறைச்சாலும் முடியவில்லை, ஒரு ஆளுக்கு 550 ரூபாய். ஆகவே ரொம்ப தூரம் போகணும். அதனால் கண்டிப்பாக பஸ்ஸுக்குலாம் நிறைய காசு கேட்குறாங்க. எனவே இந்த 550 ரூபாய் ஒரு நபருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் பற்றி கடந்த வாரம் பங்கு பெற பேசிட்டோம். ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் அடுத்த மாதம் தானே போகிறீங்க சாமி, 8ஆம் தேதி தானே, 7ஆம் தேதி கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா அந்த ஐஸு நீங்கள் தப்பாக கணக்கு போட்டீங்க. முன்கூட்டியே 3ஆம் தேதி, அடுத்த மாதம் 3ஆம் தேதி கடைசி நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். அவை தவக்காலினோ துவங்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வரணும் என்பது உங்களுடைய ஆசையாக இருக்கிறது. நம்ம அனைத்தையும் ஏற்பாடு செய்யணும், உணவு ஏற்பாடு, பஸ் ஏற்பாடு, நிறைய ஏற்பாடு செய்ய வேண்டியது. எனவே நான் சொன்ன மாதிரி இந்த தவக்கால திரு யாத்திரை கலந்து கொள்ள விரும்புவர்கள் ரூபாய் 550 அன்பிய பொறுப்பாளர் கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து கூட வரலாம், மற்ற பங்குலேருந்து வரலாம். அவர்கள் நம்முடைய உதவியிடம் பெயரையும் உங்களுடைய பங்கையும் அல்லது உங்கள் செல் நம்பரையும் கொடுத்து பணத்தை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி நாள் 3ஆம் தேதி மார்ச் மாதம். இன்னும் மதியம் 3 மணிக்கு நம்முடைய கியூரியா கூட்டமாக நடைபெறும். எனவே உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய பங்கில் இந்த ஆண்டு தவக்கால தியானமானது 12, 13, 14, 14, 15 ஆகிய நாட்களில் பிரான்சிஸ்கன் அருள் பணியாளர்கள் ரொம்ப அழகாக இதே தான் அவங்களுடைய பணியே தியானம் கொடுப்பது தான். ஒரு வல்லமையுள்ள குருவானும் நம்ம மத்தியில் வர இருக்கிறாங்க. இப்படியாக நான் சொன்ன மாதிரி பல நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் பற்றி வருகிற புதன்கிழமை இன்னும் நான் கொஞ்சம் எடுத்து சொல்வேன். நீங்கள் சொன்ன மாதிரி அனைவருமாக இதில் எல்லாம் கடந்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே எல்லாம் அறிவிக்கிறோம். அப்போ என்னென்னா நீங்கள் முன்கூட்டியே தயாரம், கடைசி நேரத்திலலாம் நமக்கு பிடிக்காது. எனவே அதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே இதையெல்லாம் அறிவிக்கிறோம். அதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற February 2ஆம் தேதி நம்முடைய நுங்கம்பாக்கம் திருமுழுக்கு யோவான் மறைவட்ட இளம் பெண்களுக்கான ஒரு நாள் தியானமானது கோணம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலயத்தில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நான் சொன்ன மாதிரி
நிறைய இளையோர்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி தவ காலத்தில் ஒரு சின்ன முயற்சி தான் வேத தியானத்தில் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஞாயிறு வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பெய்து கொடுத்த நமது மகிழ்ச்சியின் மாதா பிரசிடத்துக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித ராணி மரியா அன்பித்தினர் சிறப்பிப்பார்கள். அன்புகள் நம்ம தெரிந்த இந்த திருப்பலி நிறைவேற்றியவர் அருள் தந்தை ஜேக்கப் அவர்கள். தந்தை இவர்கள் ஊட்டி மறை மாவட்டம் உதகை மறை மாவட்டம் சேர்ந்தவர். தற்சமயம் வந்து நம்மாழ்வு பத்திரிகையினுடைய உதவி எடிட்டராக உதவி ஆசிரியராக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் சொன்னது போல அவர் வந்து அவருடைய திருப்பலி மறைவெல்லாம் பார்ப்பி ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து தந்தை ஜேக்கப் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழக ஆயர் பேரில் ஒரு மிகப்பெரிய இதழ், உங்களுக்கு நிறைய புத்தகம்லாம் வருது. நிறைய பேர் இப்போல்லாம் செல்ஃபோன் வந்த பிற்பாடு வாசிப்பை விட்டுட்டோம். 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட ஒரு பத்திரிகை அப்படின்னா அது வந்து நம்மாழ்வு பத்திரிகை. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், சமூகம், பொருளாதாரம், அரசு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இந்த எழுத்தின் வழியாக பல கருத்துக்களை பலரை உருவாக்கி கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பங்களை வந்து தெரியும், நிறைய பேர் இந்த நம்மாழ்வு பத்திரிகை வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஃபாதர் சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப கஷ்டம். உங்களை ஒரு பத்திரிகை நடத்துறதுலாம் அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. வருமானம், அதாவது லாபத்தை எல்லாம் அவர்கள் முன்னிலைப்படுத்த மாறாக நம்முடைய தமிழகத்தினுடைய இந்த ஆன்மீக கத்தோலிக்கத்தை பல நிலைகளில் எல்லாம் உலகமெங்கும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறான். இன்னும் லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்மாழ்வு வந்து தினந்தோறுமே கூட வாட்ஸ்அப் வழியாக புத்தகம் சொல்லுவாங்களே, இந்த நடக்கிற உலக செய்திகள் திருவையில் தமிழகத்தில் உலகம் முழு நடக்கிற பல நிகழ்வுகளை உடனடியாக சுட சுட நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை நம்மாழ்வு பத்திரிகையுடைய தலைமை ஆசிரியர் இந்த ராஜசேகர் அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் தந்தை ஜேக்கப் இன்னொரு ஆசிரியர் ஞானஸ்ரீ இப்படியாக ஒரு குழு வந்து அதை மிக சிறப்பாக திறம்பட செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வங்கியின் சார்பாக வாழ்த்துக்கள். பெரிய தந்தை நிறைய பத்திரிகை இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது, நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணுறோம். ஆகவே இது மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய பேருதவியை பேர் ஆதரவை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குட் மார்னிங். முழிச்சிருக்கீங்களா? வெரி குட். பிரியமானவர்களே, ஏற்கனவே அருட்தந்தை சொன்னது போல என்னுடைய பேர் ஃபாதர் ஜேக்கப். உதகை மறை மாவட்டம், ஊட்டி மறை மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்பொழுது நான் அருகில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நம்வாழ்வு வாரதலினுடைய துணை ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்வாழ்வு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்குறீங்களா? கேள்விப்பட்டவங்க வாங்குறவங்களா கொஞ்சம் கை தூக்குங்க. ஓ, பரவாயில்லையே, நிறைய பேர் இருக்கீங்க. சூப்பர், வெரி குட். இதுதான் அந்த நம்வாழ்வு வார இதழ். மறைக்கல்வியா? வார இதழ், சரிங்களா? நம்வாழ்வு வார பத்திரிகை வாரம் வரும், வருஷம் ஃபுல்லாக வரும். வருட சந்தா 500 ரூபாய், அவ்வளவுதான், சரிங்களா? வெரி குட். நாம் நிறைய விதத்தில் நமக்கு தகவல்கள் வருகிறது, நிறைய விதத்தில் வருது. நமக்கு எக்கச்சக்கமான நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, நிறையா இருக்குது. இல்லை டனக்கனக்கான்னு நிறையா இருக்குது. நிறைய விதத்தில் நமக்கு நியூஸ் வருது. அப்புறம் எதுக்கு ஃபாதர் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நமக்கு எவ்வளோ செய்தி வந்தாலும் நம்ம ஏற்கனவே மறையூரில் பார்த்த மாதிரி எது உண்மைன்னு தெரியாது. நமக்கு வருது, உடனே வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சவனுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடணும். நான் கெட்டு குட்டிச்சவனாதனால எல்லாருமே குட்டிச்சவராயிரும் என்று சொல்லி யோசிக்காம அனுப்புவோம். சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, நன்மையா தீமையா, தேவையில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, உடனே ஃபார்வர்ட் பண்ணிவிடு. அது செய்யவே கூடாது. மாறாக நமக்கு கேட்கக்கூடிய எல்லா நியூஸுமே சரி என்றும் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. மாறாக கடவுள் நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார். எது நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்வதற்கு இன்றைய முதல் வாசகம் இல்லையா? எது நன்மை தீமை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்மையானதை நம் வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கும், அரசியல், ஆன்மீக, வாழ்வியல், சமூக அறிவை உங்களுக்கு கொடுக்காமல் போகவே போகவாக.
ஆகவே தயவு செய்து இதை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஆயர் பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டு வெளிவரக்கூடிய இந்த புத்தகம் நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க திரு அவையினுடைய எழுத்தினுடைய ஒரு அங்கீகாரம். ஆகவே இது நம்முடைய கரங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான உழைப்புகள், பொருளாதார செலவுகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மளுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆகச்சிறந்த எழுத்தாளர்களால் ஆகச்சிறந்த முறையிலே தமிழ் சொற்களோடு சிறந்த தரவுகளோடு பின்புலத்தோடு வரக்கூடிய ஒரு உயர்தரமான புத்தகம். வார வாரம் நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் சிறு சிறு தொகுப்புகளாக, கட்டுரைகளாக ஆகச்சிறந்த எழுத்தாளர்களால் இயற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை பெறாமல் போய்விடாதீர்கள், தவறு விட்டு விடாதீர்கள். வெறும் 500 ரூபாய் தான். 500 ரூபான்னு சொல்லி இதை விட்டுறாதீங்க. வார வாரம் வரும், வருஷம் ஃபுல்லாக வரும். இதுக்கு 500 ரூபாய் சந்தா. என்னையா என்று 500 ரூபாயா அப்படின்லாம் சொல்லி வாயை புழக்காதீங்க. 500 ரூபாய் மிகப்பெரிய காரியமே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் செலவிருந்தும் இல்லாமலும், அறிந்தும் அறியாமலும், தேவை இருந்தும் இல்லாமலும் எவ்வளவோ செலவு செய்கிறோம். இது உங்களுக்கும் சரி, உங்களுடைய பெற்றோருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஞான காரியங்களை ஊட்டும். ஆகவே தயவு செய்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ என்று சொல்லக்கூடிய தவக்கால புத்தகம் போன வாரம் தான் வெளிவந்தது, நம்முடைய நம்வாழ்வு பதிப்பகம். அதையும் நீங்கள் தெரிவு செய்யுங்கள். 150 ரூபாய் நம்முடைய பங்கிற்காக, அண்மையில் வரக்கூடிய அந்த தவகாலத்திற்காக 120 ரூபாய் என்று சொல்லி அங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். இதை தவறு விட்டு விடாதீர்கள். வாங்குவீங்களா? மொத்த குரலும் கம்புனாயி ஒத்த குரல் கத்துது. வாங்குவோம். எல்லாருக்கும் சேர்த்து வாங்குவீங்களா? சும்மாவாவது சொல்லுங்கள், வாங்குவோம். அப்ப சும்மா தான் சொன்னீங்களா? வாங்குங்க, தயவு செஞ்சு வாங்குங்க. சரி, வாங்குவோம் ஃபாதர், பூஜை முடி வாங்குங்க. சரிங்களா? வேண்டும் என்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிடையாது. பணம்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? பூஜைக்கு வரும்போது பரவாயில்ல. ஃபோன் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஜிபே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 ரூபாய் தான், பெரிதாக பார்க்காதீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்பலி முடிந்த உடனேயே நாங்கள் அங்கே நிற்பேன். நீங்கள் அங்கங்கே பேசாமல் என்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் பேசுங்க. சரிங்களா? வாங்குவீங்களா? வாங்குவீங்களா? அதே போல எங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து இந்த பகுதியிலே, நம்முடைய பங்கிலே, கோடியர் புதர் அந்தோனியாருடைய திருத்தலத்திலே உங்களுக்கு இந்த நம்பாழ்வை குறித்து சில காரியங்களை எங்கள் பங்குக்கு வாங்க ஃபாதர், சொல்லுங்க ஃபாதர், எங்கள் மக்களுக்கு கொடுங்க ஃபாதர், உங்களுக்கு ஞான காரியங்களை ஊட்டுங்கள் ஃபாதர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, வாங்க ஃபாதர் என்று சொல்லி ஆர்வமாக பாசத்தோடு அழைத்த நம்முடைய பங்கு தந்தை, நம்முடைய பங்கு தந்தை, பாசமிகு பங்கு தந்தை பாசமாக அழைச்சாரு. ஆகவே அவருக்கு தமிழ்நாடு ஆயர் பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய நம்பாழ்வு குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உதவி பங்கு தந்தைக்கும் உடன் உழைக்கிற அருட்சகோதரருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தாள் ஊட்டம் பெற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மை வாழ்வை அளிக்கும் உறவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல நம்மன் விரைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆலயத்திற்கு வெளியில் இருப்பவர்கள், கேட்டில் இருப்பவங்க அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடாதீங்க. அந்த புக்கெல்லாம் பார்த்து வாங்கிட்டு போங்க. திருமண
திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.